ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக் ஃபேமிலி. பாருங்களாம், டீ வச்சு கொடுத்தா மணி 7 மணி. எனக்கு டீ குடிச்சிட்டு கப்பு கூட எடுத்து போடாமல் அங்கேயே வச்சுட்டு படுத்துட்டுருக்குறாங்க சோபா மேலே. ஏஞ்சிடாமண்ணா போ அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. 7 மணி ஆனால் கூட பேர மாட்டேன்றாங்க. நம்ம வளர்க்குறது தான், பெற்றவங்க தான் சரியில்லை வளர்க்குறது விதம். துணி ஒரு சொன்னால் குடத்தில் அடிக்க வரா. துணி ஒரு கிச்சன் ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கலாம். நான் கிச்சனுக்கு வந்துட்டேங்க. நான் கிச்சன் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தா நல்லா தோடி இதே வேலை சும்மா நடிச்சுன்னுக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டுருந்தா. அப்படியெல்லாம் இல்லாமல் கிச்சன் ரொம்ப கலீஜாக இருக்குது, அதனால் க்ளீன் பண்ணலாம், உகாதி வராது அப்படின்ட்டு கழுவெல்லாம் விட்டுருந்தேங்க. உடனே சிங்கெல்லாம் வேறு சாமான் கழுவிட்டுருந்துச்சு, அதெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசான்னு இருக்குதுன்னு கழுவினுந்தா என்னோடய மகன் வந்து சீக்கிரம் நல்லா கழுவு, தேய்ச்சி கழுவு, நான் வந்து உன்னோட மாமியார், நல்லா கழுவு, இல்லைன்னு நினச்சிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்னோட மகன் கிண்டல் பண்ணின்னு இருந்தாங்க. சரின்ட்டு கழுவி போட்டு ஒரு செத்தோன்னு எடுத்து கீழே போட்டு நான் வீடு பெருக்கிட்டு நீ ஏன் அப்படி பண்ணுறேன்ட்டு வந்து கேட்டுன்னு இருந்தாங்க. மாமியார் இருக்கும்போது கூட அதனோட அருமை தெரியலைங்க. அவங்க தாங்க எனக்கு தண்ணி அடுப்பை தேய்ச்சி கொடுத்துருவாங்க. நேற்று லேட்டாக தண்ணி அடுப்பை தேய்ச்சோமா சரியாக வெக்கில் வேற காயுதுங்க. என்னோடய மாமியார் தண்ணி காய வச்சு எனக்கு படியாண்டு எடுத்துன்னு வந்து பாத்ரூம்லேயே வச்சுடுவாங்க. அவங்கள அதுக்கு மொதல் அதனோட வருத்தம் தெரியுதுங்க. குளிச்சு முடிச்சோடனே சரி விளக்கு ஏற்றலான்னு போது நான் பொட்டு வச்சு வரலான்ட்டு போனேங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா? சரி, நிறைய பேர் நான் மேக்கப் பண்ணுவேன், ஒருத்தர் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் எந்த மேக்கப் பண்ணலன்ட்டு கொஞ்சமாக ஃபேர் அண்ட் லவ்லி பவுட்ரு மட்டும்தான் நான் போடுறதுன்ட்டு விலைக்கு வைக்கும்போது தலையில் பூ போட்டு வச்சுருந்தான் போகணுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் எனக்கு அதுக்கு மறந்துட்டாலே எங்கள் மாமா என்னை திட்டுவார். அதனால் பூ வச்சுக்கின்னு செடியில் போட்டு ரோஸ் வச்சுன்னு போய் விளக்கு சாமி பாப்பாவே ஏற்றிட்டு இருந்தா. சரி கற்பூரம் மட்டும் காமிமா அப்படின்னா. சரி கற்பூரம் மட்டும் கொளுத்திட்டு போய் சாமி கும்பிட்டு எனக்கு பசி எடுக்குதும்மா அப்படின்ட்டு லேட் ஆகிடுச்சு, துணியெல்லாம் துவச்சி போடவே. அதனால் எனக்கு சீக்கிரமாக சமைச்சு கொடுமான்னா. சரி சமைக்கிறம்மா இருமா அப்படின்ட்டு, இல்லை நான் தோசை மட்டும் ஊற்றி கொடுக்கணுமா காலையில் டிஃபனும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஸ்பெஷலாக இல்லாத எனக்கு வேணாம் உகாதிக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க உங்களுக்கெல்லாம் உகாதிக்கு சரி ஒரு விஷ் பண்ணிடலான்ட்டு உகாதி நல்வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஆனால் உகாதிக்கு வந்து ஆந்திரா சைடெல்லாம் வந்து இது வேப்பலை, வெல்லம், மாங்காய் பீஸ் பீஸாக போய்ட்டு மெயினாக இதாங்க நான் வச்சு படைப்பாங்க. அப்புறம் இறந்துட்டவங்களுக்கு முன்னோர்களுக்கு எடுத்துன்னு போய் படிச்சுட்டு வருவாங்க. இன்னும் சரி எனக்கு பசி எடுக்குதான்னு சொன்னான்ட்டு நான் கோழி பிடிச்சி ஃபைல் போட்டுன்னு போனேன். வீட்டில் கோழி இருந்துச்சுங்க. அதே கடைக்கு எடுத்துன்னு போய் கடையில் வீடியோ எடுக்க முடியல, அதனால் க்ளீன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேங்க. கொண்டு வந்தால் மணி 12 மணி ஆயிடுச்சு. எனக்கு பசி அப்படின்னாங்க. மழை சாப்பாடு வச்சுட்டு கோழி குழம்பு தாங்க, கறி குழம்பு தாங்க வச்ச சிக்கனு. ஏன்னா நாங்கள் 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறோமா, பாப்பாவும் ஆயாவும் ஊருக்கு போயிட்டுருக்காங்கன்ட்டு. சரி பசின்னு ரொம்ப துடிச்சிட்டா புள்ள. ஏன்னா 12 மணிக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து சாப்பிட்ருவாங்க. அதனால் சாப்பாடு சிக்கன் குழம்பு தாங்க. ஸ்கூல்லேருந்து வேலை இருந்தாலாம் போயிட்டால் காலையில் ஒரு வேலையோடு சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடும். வீட்டில் இருந்தாவே ஒரு வேலை அரை வேலைன்ட்டு லேட் ஆகிடுதுங்க எப்படி செஞ்சாலும். சரின்ட்டு குழம்பு கொதிக்க இருந்துச்சு. சரி போட்டுக்கணும் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. என்ன தான் நம்ம டெய்லி வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிட்டா கூட அது எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கு கூடவான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து கறி பைத்தியம் ஜாஸ்திங்க. நான் நினச்சா எங்கள் மாமா எனக்கு கறி வேணும், நான் நினச்சாவே போதும் எங்கள் மாமா கறி வாங்கி வந்து கொடுத்துருவார். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் மாமா பிடிச்சி வச்சுன்னு இருக்கார். எனக்கு என்ன எதுக்கு ஒரு அடிமைன்னா கறிக்கு மட்டும்தாங்க அடிமை. அது எதனாலன்னு எனக்கே தெரியல, ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுலேருந்து என்னால் வர முடியல. நீங்கள்லாம் யாராவது சரி மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். சென்ஸ் போட்டு வந்தால் ரொம்ப சூடாக இருக்குது, ஃபேன் போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் என்னோடய சின்ன பொண்ணுக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே அவகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவள் சாப்பிடும்போது அவகிட்டேருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் வாயில் போட்டுருவேன். கை குறுக்கு வச்சுட்டாங்க நீ எடுத்துருவேன்ட்டு. சாப்பிட என்னென்ன தெரியும், உனக்கு திருடி சாப்பிட்டே ஒரு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் திட்டினே இருப்பாள். அதனால் சரின்ட்டு சாப்பிட்டா ஃபேன் போட சொல்லி, எப்படி இருக்குதாம்மா அவன் நல்லா இருக்குதுமா அப்படின்ட்டா. சரி ஃபேனை போட்டு விட்டு அவள் சாப்பிட்டுன்ட்டு சரி எனக்கும் பசி எடுக்குது, நானும் கொஞ்சம் சாப்பாடு போடணும் வந்து சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டுங்க. ஏன்னா இப்போல்லாம் நம்ம அடிக்கடி கறி சாப்பிட்றோங்க. நான் சின்ன வயசில் அதெல்லாம் கிடையாதுங்க. எப்போயோ ஒரு டைம் தான் போடலாம். இப்போ தான் நினச்ச நேரத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 நாளுன்ட்டு எல்லாம் சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முட்டிக்கு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துருந்தோங்க அன்றைக்கி. சரி இப்படியே ஒரு நாள் போயிடுச்சு. ஈவினிங் போகலாம், சரி ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கலான்ட்டு உக்காந்து. ஓகே